ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், AI3021 ஐடி இன் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம் சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து இப்போ ஜனவரி 30 நடக்க போகுது. இந்த சப்ஜெக்டை நம்ம வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்துலாங்க. ஓகே, முதல்ல யூனிட் 1 பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக GIS அண்ட் மேப்பிங் சாஃப்ட்வேர் டாபிக் கொஷினும், நெக்ஸ்ட்டு ரிமோட் சென்சிங் டெக்னிக்ஸ் வந்து நல்லா படிச்சிங்க. இந்த டாபிக்ஸில் நீங்கள் வந்து என்னெல்லாம் படிக்கணும் ப்ராக்கெட்டில் வந்து கொடுத்துருப்பேன், அது எல்லாமே நல்லா படிச்சிங்க. எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜிஸ் டாபிக் எடுத்தோம்னா இதில் வந்து அந்த ஜிஸ் இன்ஃபர்மேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸும் அப்ளிகேஷன் நல்லா படிச்சிக்கணும். அதேமாதிரி அந்த மேப்பிங் சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஃபுல் கான்செப்டும் அதோட அப்ளிகேஷன் நல்லா படிச்சிங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னெல்லாம் மெயினாக படிக்கணுமோ அதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். மெயினாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த 2 கொஷின் நல்லா படிச்சு, நெக்ஸ்ட் அந்த 3வது 4 கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 2க்கான கொஷின் பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 டாபிக்ஸ்க்கான கொஷின் கொடுத்துருப்பேன். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதில் நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பேன், அது எல்லாமே நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3லேயும் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் வந்து அந்த டிசிஷன் சப்போர்ட் சிஸ்டம் டாபிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5லேயும் வரும். ஸோ ஒன்று இந்த டாபிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் வந்து இந்த யூனிட் 3ல கேட்கலாம், அப்படி இல்லை யூனிட் 5லையும் கேட்கலாம். ஸோ நல்லா படிச்சிங்க. யூனிட் 3 பொறுத்தவரைக்கும் இந்த 3 கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 பொறுத்தவரையும் கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான மெட்ராலஜிக்கல் டேட்டாவும், ஸோ இதுக்கான டேட்டாஸ் வந்து கலெக்ஷன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து கேட்பாங்க, நல்லா படிச்சிங்க. அதே மாதிரி இந்த கிளைமேட் சேஞ்ச் டேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன கேட்பாங்க. ஸோ இந்த சப்டிவிஷனும் நல்லா படிச்சிங்க. இதே மாதிரி அந்த 2வது கொஷின் கொடுத்துரு அந்த 2 சப்டிவிஷன் கொஷின் நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட்டு கடைசியாக யூனிட் 5க்கான கொஷின் பார்த்தோம்னா இதில் வந்து அந்த எக்ஸ்பர்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக நல்லா படிச்சிங்க. நெக்ஸ்ட் இ-காமர்ஸ் கொஷினும் அதே மாதிரி இந்த கிரியேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் பயாலஜிக்கல் டேட்டாபேஸ் சிஸ்டம் இந்த கொஷின் நல்லா படிச்சிங்க. யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் இந்த 3 கொஷின் நல்லா தர பண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் பிக் கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இந்த கொஷினுக்கான நோட்ஸ் பொறுத்தவரையும் புக் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த நோட்ஸ்லேயே வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கான பேக் சைடில் வந்து 2 மார்க்ஸ்க்கான கொஷின் வித் ஆன்சரோடு கொடுத்துருப்பாங்க. இதில் மேக்ஸிமம் 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த பிக் கொஷினே கவர் ஆகிட்ருக்கோம். ஸோ ஜஸ்ட் இந்த ரிமைனிங் டாபிக்ஸ் கவர் பண்ண 2 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா படிச்சிங்க. ஸோ இந்த புக் மெட்டீரியல்ஸ்க்கான PDF வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஆப் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள், டேரெக்டாக அந்த பேஜுக்கு போய்டும். அப்படி இன்ஸ்டால் வந்து இன்னும் பண்ணாதவங்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அகைன் அந்த லிங்க் கிளிக் பண்ணிக்கலாம், அந்த டாக்குமெண்ட் பேஜுக்கு போய்டும். அப்படி இல்லைனாலும் சப்ஜெக்ட் கோடோ இல்லை சப்ஜெக்ட் நேமோ வந்து என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அது மூலிமா உங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ணிங்க. ஓகே, எல்லோரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.